வணக்கம் வணக்கம் வணக்கம். நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினத்தன்று உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நம்ம பொங்கல் சிறப்பு அறிவு குழுல இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில தான் இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இன்னைக்கு பிரின்சிபல்ல இருந்து லெக்சரர் ப்ரொஃபஸர் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் பொங்கல் வந்து ஒரு பிரின்சிபல்கின்றது நாங்கள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். வாழ்த்துக்கள் சார். ஆதி பொறியியல் கல்லூரியில் வருஷம் பொங்கல் விழா நல்லா கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 1200 மாணவர்கள், ஒரு 200 ஆசிரியர்கள் உட்பட ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். இந்த சமயத்தில் நம்ம நியூஸ் 7 சேனல் நேயர் அனைவருக்கும் ஆதி பொறியியல் கல்லூரி சார்பாக எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். சார், எல்லாருக்குமே நீங்கள் தான் வந்து ஒரு முன்னோடி, ஒரு வழி நடத்துவார், ஒரு பிரின்சிபல், ஆஸ் அ கைடன்ஸாக நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் அவர் துவங்கி வச்சா தானே கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக துவங்கி வச்சு அதனால் அந்த கேள்வியும் நம்ம சாட்டியே ஆரம்பிச்சிடலாமே சரண்யா. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தரலாமா? இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறு. இப்போ சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா, வேற ஆள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? யாருக்கு இருந்து ஆரம்பிக்கலாம் சார்? அவங்க சரண்யா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், அது ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்ட்டு ஒரு சின்ன டீட்டெயில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. மேக்ஸிமம் நமக்கு தெரியாத விஷயங்களாக தான் இருக்கும். ரைட், பரவாயில்ல. அரவிந்தா, சத்தியமாக எங்கள் காலேஜ் பிரின்சிபல்கிட்ட கூட நான் இவ்வளோ நேரம் பேசுனதில்லை, உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பெருமையான விஷயமா இருக்கு. என்ன இன்னைக்கு வார்த்தை சார்? ஸோ உங்களுக்கான இன்னைக்கு வார்த்தையும் வரலாறும்ல நான் கொண்டு வந்திருக்க வார்த்தை என்னன்னு பார்த்தா போகி. போகின்ற பேர் வந்து எதுக்காக வச்சாங்க அப்படிங்கறத தான் நீங்க சொல்ல போறீங்க. போகிங்கிறது வந்து யூஸ்வலாக பண்ணுறது பழைய பொருட்கள்லாம் கழிச்சிட்டு புதுசாக எடுத்துக்கணுங்கிறது தான். அதனால் பழைய பொருளை தூக்கி போட்டுருணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்டாக இருக்க முடியும், என்னோட சஜஷனை. கான்செப்ட் ஓகே சார், அந்த போகின்ற பேர் ஏன் வச்சாங்க? பிரின்சிபல் சொன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால சின்ன ஷார்ட்டாக போகின்னு வச்சிருக்கலாம் நம்புறோம். ஆமாம் சார், நாங்கள் எல்லாம் ஒரு மணி தான் நீங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டோம் சார். சார், நீங்கள் பதில் சொல்லுங்க சார். போகின்னு ஏன் சார் பேர் வச்சாங்க? போகிங்கிற வார்த்தை வந்து போக்கிங்கிற வார்த்தை தான் மருவி போகிங்கிற வார்த்தையாக மாறி இருக்கு. வறுமையை போக்கி தை பிறந்தா வழி பிறக்கும். இங்கே கொண்டாங்களேன் சரண்யா. என்னன்னா, நம்மளாம் அந்த பக்கம் பிஸியாக இருக்கும்போது எல்லார் கையிலையும் ஃபோன் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நெட்டு கனெக்ட் ஆகலை. அந்த அளவுக்கு தப்பிச்சோம் நம்ம. போகி அப்படின்றதுக்கு மீனிங் தெரியல சார், பட் ஆனால் அது ஏன் கொண்டாடுறோம்னு தெரியும். இல்லை, ஏன் கொண்டாடுறோம்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் ஏன் பேர் வந்துச்சு அந்ததுக்கு மீனிங் தெரியல சார். நீங்கள் சொல்லுங்க, உங்களால் முடியும். பழையன கழிக்கணும், அதனால வந்து அதை எரிக்கிறதுனால போக்கி. எதெல்லாம் பழையதான் நினைக்கிறீங்க நீங்க? கவலைகளை, உங்க வீட்டில் இருக்க கவலைகள்லாம் நீங்க உங்க வீட்டு பீரோ கிரைண்டர்ல வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் போக்கி. கரெக்டா? கஷ்டம், வறுமை. பிரேமா மேடம் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒருத்தவங்க டப்பிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வாங்க மேடம், உங்களுக்கு எல்லாம் தெரியுறாங்களா கரும்பு கடையில்? காயத்ரி மேடம், கஷ்டத்தை கழிக்கணும் சார். ஒரு வருஷமா கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டம்லாம் போக்கி. யார் ஒரு வருஷமா கஷ்டப்படுறாங்க? விவசாயிகள். மேடம், நீங்க ஏன் சார் இங்க பாருங்க, பிரின்சிபல் சார் இருக்காருக்கா நீங்க மூச்சுக்கு 3 தடவை ஒரு வருஷமா கஷ்டப்படுறோம், ஒரு வருஷமா கஷ்டப்படுறோம் சொல்லக்கூடாது. விவசாயிகள் சார், மழை இல்லாம அந்த வறுமையில கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டம் இதோட போயிட்டு தையிலேருந்து நல்ல மழை, நல்ல இந்த வருஷமாச்சும் நல்ல விளைச்சல் இருக்கணும். ஏற்கனவே கேள்விப்பட்ட பதில கொஞ்சம் 20 மார்க் கொஸ்டின் மாதிரி எழுதுன மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிதான் இருக்கட்டும். இவ்வளவுதான் சார் தெரியும். சூப்பர் மேடம். பழையன கழிதல் புதியன பூதம் தொட்டு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆமா, விவேக் சாரே சொன்னாரு. பழையன போ போ, புதியன அப்பதான் கிடைக்கும். புதியன அப்பதான் கிடைக்கும். கிடைக்கிறதுல கீ. பழையன போ 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 கீ. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே சார். இன்னொரு விஷயம் அது போயிட்டு கிடைச்சாதான் நம்மளோட வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தேவையான கீ கிடைக்கும். கீ, அந்த சாவி திறவுகோல் கிடைக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் எல்லைக்கு போக முடியும். பயங்கரமான பாடகர்னு வேற சொல்லியிருக்காங்க. உங்க பிரின்சிபல் சாரே பயங்கரமான சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக எங்களுக்காக ஒரு 2 லைன். இதை பொங்கல் நிகழ்ச்சியாக பாட்டு எழுதியிருக்காதுல்ல? அப்படியா? பாட்டு எழுதுவீங்களா? தானா மகிழும் உள்ளமையா, தமிழ திருநாள் வந்த நேரமையா, ஏறு பிடிக்கிற தந்தன உழவன்மாருக்கு, தந்தன ஏழு பிடிக்கிற உழவன்மாருக்கு ஏற்றம் தருகிற பண்டிகையா, சூரியனை தொழுவோம், சூழ்ச்சிகளை களைவோம், தான தந்தன தந்தானா. சூப்பர் சார், சூப்பர் சார். ஆதி கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்பு. என்ன நீங்க இந்த ஊர் பக்கம் பொங்கல் திருவிழா கொண்டாடுற மாதிரி ஆயிப்போச்சு. பொங்கல் வைக்கும் தாய்மார்கள் எங்க இருந்தாலும் மேட்டை அருகே வருமாறுன்ற மாதிரி. என்ன தைப்பொங்கல் வந்து தலைப்பொங்கல் போலயே? ஆமா சார், கேள்விப்பட்டேன். ஆளை பார்க்கும் போதே மைல டவுட் வந்துச்சு. பட் இந்த கண்ணாடி கன்ஃபார்ம் பண்ணிருச்சு.
போகி என்பது என்னன்னா கார்த்திகை மாதத்துல வந்து மழை பெய்யுது, அப்போதான் வந்து நாட்டுலாம் விட்டு நடுநடுவாங்க. நடுநட்ட பிறகு வந்து தை மாதம் அறுவடைக்கு டைம். ஸோ அந்த அறுவடை டைம்ன்றது மக்கள் வாழ்வில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிற டைம். கேள்வி வேற தலைவா. தலைவா நான் என்ன கேட்டேன், இவரை என்ன கார்த்திகை மாசத்துல இருந்து கூட்டு வரா இருக்கேன். போகி என்றால் மக்கள் மனதில் உள்ள இருளை நீக்கி, பொறாமையை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி இந்த இனிய நாளிலே மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவது போகி. அவர் நாட்டு பாடகர் வேற. சார் ஃபர்ஸ்ட் நீங்க மியூசிக் டெஸ்ட் வச்சுட்டு தான் ஆளே சேர்ப்பீங்களா நீங்க காலேஜில்? தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்ன தன்னானே தானே நன்னா, தன்னானே தானே நன்னா, தானே நன்னா, தானே நன்னா, தன்னானே தானே நன்னா, தானே நன்னா, தானே நன்னா, தன்னானே தன்னானே தரண நன்னன தன்னானே தனதானே தரண நன்னன தன்னானே. மழை வரணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எரிக்கிறது அந்த விஷயம்லாம் புதுசா வந்துச்சு. அதெல்லாம் புதுசு. ஃபர்ஸ்ட் போகினா மழை. என்ன லாங்குவேஜ்? தமிழ்ல போகினா மாரிக்கு முன்னாடி மாரினா மழைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அந்த தனுஷ் மாதிரி இல்ல சார், இது வேற மாதிரி. இது வேற மாதிரிங்க. இது சரி, இதுல எனக்கு என்ன டவுட்னா, போகினா மழைன்னு சொல்லிட்டீங்க, அன்னைக்கு தீ வச்சு கொளுத்துறமே, மழை வந்து தீ அணைஞ்சிடாது? அப்பதான் வரணும், தீயை வைக்கணும், மழை வரணும். அப்படியாச்சும் மழை வரட்டுமே. போகி என்பது முதலில் தமிழ் வார்த்தையே அல்ல. இது வந்து வடக்கு சமஸ்கிருதத்தில் ஆரம்பித்து அது பிறகு இந்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை அது. இந்த போகி என்பது உண்மையிலேயே இது நம் தமிழர்களினுடைய ஒரு விழா அல்ல. ஏனென்றால் நான் ஒரு வரலாற்று ஆய்வாளரும் கூட. நாம் இதை கொண்டாடி இருக்கவில்லை இதற்கு முன்னாலே. இப்பொழுதுதான் நாம் அதை சேர்த்து கொண்டோம். போகின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் பெரியவங்க வந்து பானை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது, ஒரு ரூமில் போட்டு பூட்டி வைப்பாங்க. அந்த சாவி எடுத்துட்டு போய் ஒரு ரூமில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால தம்பி போய் அந்த கீ எடுத்துருவான்றது மருவிதான் போகின்னு மாறி. நீங்களே யோசிக்கிறதா சார்? எல்லாம் தானா வளர்த்து சார், தொழில்நுட்பம் மூலமா நல்லா வளர்த்துங்க சார், செம்மையா இருக்கு. ஸோ போகின்ற வார்த்தையோட வரலாறை இங்கெல்லாம் கேட்டுட்டோம். பொதுவாகவே அந்த போகின்ற வார்த்தையோட வரலாறை வந்து இன்னுமே யாருமே டிஃபைன் பண்ணாம தான் இருக்கு. ஸோ நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்காக அதோட தெளிவான விளக்கத்தை திரு சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, அதை பார்க்கலாம். போக்கி அப்படிங்கிற வார்த்தை தான் போகியாச்சு அப்படின்னு நம்மளை சின்ன வயசுலேருந்து நம்ப வச்சுட்டாங்க. நம்ப வச்சுட்டு வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் கொண்டு போய் வெளில போட்டு எரித்து அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு நூல் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதினது 1948 முதல் பதிப்பை கண்டது. தமிழில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற முதல் நூல் அதுதான். அதில் பொங்கலோ பொங்கல்னு ஒரு கட்டுரை. அதில் வந்து பொங்கலினுடைய தலை நாளான இந்த போகியை பற்றியும் அவர் சொல்கிறார். போகி அப்படின்றவர் இந்திரன் அப்படின்றார். நம்ம கூட வந்து சுகபோகி அப்படின்னு சொல்கிறோம், சுகபோகம் அப்படின்னு சொல்கிறோம். சொர்க்கத்துக்கு அதிபதி இந்திரன் தானே, அதனால போகின்றவர் இந்திரன் அப்படின்றார். மேகங்களினுடைய தலைவன் இந்திரன், விளை நிலங்களினுடைய கடவுளாகவும் இந்திரன் கருதப்பட்டிருக்கார். அதனால சோழவள நாட்டிலெல்லாம் 28 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கு. காலப்போக்கில் அது சுருங்கி ஒரு நாளாக மாறிடுச்சு. அப்போது இந்த பழசை போட்டு கொளுத்துறதுன்றது எப்படி வந்திருக்கலாம்னா, அடுத்த வரியிலே அவர் எழுதுறாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னா பொங்கலுக்கு தானா. அந்த பழைய பொங்கல் பானையை கொண்டு போய் உடச்சிட வேண்டியது, ஏன்னா அது மண்ணில் செஞ்சது தானே. அதுக்கப்புறம் புதிய பானையில் புது பொங்கல் இடுதல் அப்படின்றார். காலப்போக்கில் இது என்ன ஆகி போச்சு, பொங்கலுக்கு முதல் நாளில் வந்து பழசை கொண்டு போய் போட்டு எரிக்கிறது அப்படின்னு நம்மை நம்ப வச்சுட்டாங்க. போக்கியை தான் போகின்னு. ஆனால் இந்த நூல் தெளிவாக சொல்லுகிறது போகி என்பது இந்திரனை குறிப்பது அப்படின்னு. அதனால் மேக மண்டலங்களுக்கு அதிபதியான இந்திரன், விளை நிலங்களுக்கு அதிபதி, அப்படி கொண்டாடுறதை விட்டுட்டு பழசெல்லாம் போட்டு கொளுத்தி புகை மண்டலமாக்குவது சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல, பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வந்த முறையும் இதுவல்ல என்றே தோன்றுகிறது. ரைட், இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு போகின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு? சூப்பர்.
போகி நம்ம கொண்டாடுறோமே தவிர அர்த்தமே தெரியாமல் இவ்வளோ நாள் கொண்டாடி இருக்கோம். இனிமேல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் போய் இந்த விளக்கத்தை சொல்லுங்கள். போகி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம தூய உள்ளத்தோட கெட்டதெல்லாம் நினைக்காம நல்லதே செய்வோம். என்றைக்குமே நமக்கு போகி தான். இங்கே பயங்கரமாக பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க பாருங்கள். பின்னாடி மாட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. காலேஜில் வந்த மாதிரி இல்லை, ஒரு கிராம செட்டப் மாதிரி இருக்குது. இங்கே பயங்கரமாக கோலம்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜஸ் வர்றதுக்கு இடையில நாம வந்துட்டோம். இந்த இடத்துல முக்கியமாக இந்த வாக்கியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேவ் ஃபார்மர் ஸ்டாப் சூசைட் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் 7 வேறு வரைஞ்சி சொன்னாங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரைட். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துருக்காங்க. ஹாய், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த செக்மெண்ட் வந்து தங்கிலீஷும் சுத்த தமிழும். ஸோ இந்த செக்மெண்ட் என்னன்னா, இங்கிலீஷும் தமிழும் கலந்து நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்லுவேன், அதை சுத்த தமிழ்ல நீங்க சொல்லணும். ஸோ உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா, டிரைவிங் லைசன்ஸை செகண்ட் ராயர்ல வச்சிருக்கேன். இதை தான் நீங்க வந்து சுத்த தமிழ்ல சொல்ல போறீங்க. டிரைவிங் லைசன்ஸ் அந்த டிஸ்கஷன் எல்லாம் இங்க வந்து நின்று பண்ணா போதும். உனக்கு முதல்ல லைசன்ஸ் இருக்கா? வண்டியே இல்ல. வண்டியை ஓட்ட மாட்டேன், வண்டி ஓட்ட சைக்கிளே ஓட்ட தெரியாது. ஓட்டுநர் உரிமம் 2வது மரப்பெட்டியில் இருக்குது. மரப்பெட்டியா? ஓட்டுநர் உரிமம் 2வது கால் சட்டையில் உள்ளது. கால் சட்டை டிராயர்? அந்த டிராயர் இல்லடா தம்பி, நீ இந்த டிராயர் இருக்கியா? டேபிள்ல 1 2 3 இருக்குங்களா, அந்த டிராயர். இல்ல தப்பு கிடையாது. ஓட்டுநர் உரிமம் 2வது பெட்டியில் உள்ளது. ஓட்டுநர் அடையாள அட்டை 2வது சபாஷ். அடையில் உள்ளது. தாரதார முக்கா காலெல்லாம் இல்லன்ட்டமே. ஓட்டுநர் உரிமம் 2வது மேஜை அறையில் உள்ளது. 2வது மேஜை அறையில் உள்ளது. இந்த மிலிட்டரி கால் எடுக்கிற மாதிரி. ஆனா தப்புடா தம்பி, இந்த இவ்வளோ கேள்வி கேட்டுருந்தா தெரியுமா? பின்னாடி நின்னுட்டு இருந்தேன். கேட்கல, அப்ப சும்மா அட்மாஸ்பியரை தான் நின்றுட்டு இருந்திருக்க நீ. ஓட்டுநர் உரிமம் 2வது மரப்பெட்டியில் உள்ளதா? முதல் பெட்டி ஃபுல்லா ரேஷன் கார்டு இருக்கு, 2வது பெட்டி ஃபுல்லா வந்து லைசன்ஸ் இருக்கு. போய் எடுத்துக்க. என்ன முறைக்கிற சரல்? கேட்புட்டு அப்படி பாக்குறியா நீ? ஓட்டுநர் உரிமம் நாற்காலியில் உள்ளது. நாற்காலியில் எதுக்குடா நீங்க டேபிளுக்குள்ள வச்சீங்க? வெளியே வச்சா நான் எடுத்துட்டு போயிருவேன்ல. நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றேன். சரிம்மா சொல்லுமா, ஆன்சர் மட்டும் தப்பா சொல்லு. இப்ப பாருமா சொல்லு. நான் கண்டுபிடிச்சேன். சொல்லு. ஓட்டுநர் உரிமம் 2வது அலமாரியில் உள்ளது. என்னவோ நாங்க டிராயர்ல வச்சதை ஒருத்தன் தூக்கி சேர்ல வச்சான், இந்த பிள்ளை வேற பீரோல தூக்கி வச்சிட்டு போயிருச்சு. ஓட்டுநர் உரிமையாளர் அட்டை. ஓட்டுநர் உரிமையாளர் அட்டை, ஆமா அது கேட்டுதான். கால் சட்டையில் உள்ளது. ஒன்னும் நம்ம சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சிரிக்கணும். அவ்வாறு சொல்லிட்டு அதுவே சிரிச்சுட்டு இருக்கு. டேக் யூர் ஓன் டைம். அங்க போய் நின்று சிரிக்கிறியா? ஓட்டுநர் உரிமை அட்டை 2வது அடைப்பெட்டியில் உள்ளது. அடைப்பெட்டியா? அதாவது கோழி குஞ்செல்லாம் அடை காப்பாங்களா, ஓ அந்த கூடையா? வெளியே விட்டா டுமால்னு பறந்து போயிடும், அதனால உள்ள அடைச்சு வச்சிருக்காங்களா. ஓட்டுநர் உரிமம் 2வது இழு அலமாரியில் உள்ளது. இழு அலமாரி. அலமாரினா பீரோ செல்ஃப் தானே சொல்லுவோம். மேஜையை கூட அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா இழுக்கலாம். என்ன விஷயமா வந்தீங்க? காலேஜ்ல பொங்கல் கொண்டாடுறாங்க. என்ன கரும்பு கட்டு பாதி எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்கு? பாதியா? ஏன்னா முழுசா வச்சுதான் எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு கடிச்சு வச்சிருக்கேன் அந்த பிள்ளை எல்லாத்தையும். காட்டுமா அதை? உடனே மாத்திருச்சு. பேர் சொல்லு. ஷாலினி. ஷாலினி? ஓ அந்த ஓகே ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்லுமா ஷாலினி. ஓட்டுநர் உரிமம் 2வது கரும்பில் உள்ளது. மைக்கிலே இடிச்சு இந்த பிள்ளை. ஆக மொத்தம் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல இல்லையா? சரண்யா பதில் சொல்லுங்க. ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, டிரைவிங் லைசன்ஸ் செகண்ட் ராயர்ல வச்சிருக்கேன், அதுதான் வந்து நான் கேட்ட கேள்வி. எல்லாம் சுத்தி அடிச்சு கிட்டத்தட்ட ஆன்சரை பிடிச்சிட்டீங்க. நான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா, ஓட்டுநர் உரிமம் 2வது இழுப்பறையில் உள்ளது. ரைட். இந்த ஓட்டுநர் உரிமம் அப்படின்றத நிறைய பேர் சொன்னீங்க, அதுக்கு பாராட்டுகள். அது போக இந்த நாற்காலியில் வச்சவன், பீரோவில் வச்சவன், செல்ஃபில் வச்சவன் அதெல்லாம் விட்டோம்னா இழுப்பறை அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒருத்தர் வார்த்தையை சொன்னார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம. அதுக்காக நீ இப்படி வந்து நிற்கக்கூடாது. ரைட். நம்ம மட்டும் பொங்கல் கொண்டாட போகிறதில்ல, ஸ்பெஷலாக வந்து மாட்டு பொங்கல் வேறு நம்ம காணுவோம். பின்னாடி வேறு ரெடியாக இருக்காண்ணா, வாழ்த்துக்கள். மாட்டுக்கு சேர்த்து சொல்லிட்டேன், மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். என்னடா தம்பி, ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ வித்தியாசமான வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து இறங்குறது ரொம்ப ஆச்சரியப்படிமடியாக இருந்துச்சு. சொல்லுங்க, இந்த ரைட் எப்படி இருந்தது? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நல்ல ஒரு தீம் பார்க்ல ரைட் போன மாதிரி இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இப்படி மாட்டு வண்டியில எல்லாம்? ஆமா கண்டிப்பா. உள்ள இருக்கதெல்லாம் வெளியே வந்துச்சு, அப்படி குலுங்கி ஜாலியா இருந்துச்சு. செம்ம ஜாலி. செம்ம ஜாலியாக இருந்துச்சா? பேசாம நம்ம வீட்லயே இப்படி ஒன்று வாங்கி விட்டுருவோம். கண்டிப்பா இருந்தா நல்லா தான் இருக்கும். எனக்கு ஒரு ரைட் போன மாதிரி இருக்கும். நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். தம்பி இந்த பக்கம் யாராவது மாட்டு வண்டியில போயிருக்கீங்களா? மாட்டு வண்டி ஓட்ட தெரியுமா? மாட்டு வண்டியில போயிருக்கேன், ஆனா ஓட்டலாம் தெரியாது. மாடுனாலே பயம்.
தூரமா இருந்து ஆனா நல்லா வேடிக்கை பார்க்க தெரியும். தூரமா நின்று நல்ல வேடிக்கை பார்க்க வேடிக்கை தெரியும். மட்டும்தான் பார்க்க தெரியும். சூப்பர். மாட்டு வண்டியில் போயிருக்கேன். ஊரில் வந்து கூட அண்ணன் கூட வந்து ஓட்டியிருக்கேன். மற்றபடி நானா தனியாலாம் ரைட் பண்றது இல்ல, அது ஒரு தனி லாங்குவேஜ் இல்ல. கலங்கிடும்ல. நீ வேற நாம சொல்றத மனுஷங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க, மாடு இப்படி கேட்க போது மாடு பேசலாம். ரைட்மா. இப்போ பொங்கல் தினம் கரெக்டாக வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து அழகாக சாரீலாம் கட்டி பூவெல்லாம் வச்சு அழகாக தலையெல்லாம் பின்னி ரொம்ப தமிழ் பண்பாடோடு வந்திருக்கீங்க. இந்த பொங்கலுக்கும் இந்த பெண்களுக்கும் பயங்கரமான ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பொங்கல் பொங்கி வரும்போது வந்து குலவிடுவாங்கல்ல. யார் இந்த கொலவை சத்தம் போடுவீங்க? ஏய், இது குலவையாது. நம்மளால யார் விடுவீங்களா தம்பி? இவர்தான். வாடா வாடா தம்பி, வாடி 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 சொல்லலாம். நீங்க பாத்துக்க சரண்யா. சோ இந்த செக்மெண்ட் என்னன்னா வார்த்தையும் வரலாறும். ஜல்லிக்கட்டுன்னு ஏன் பேர் வந்தது அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. ஏன் பேர் வந்ததுன்னு இருக்கட்டும், வந்ததுலேருந்து ஆடியன்ஸ் பெருமா ஒரு யோசனை இருப்பாங்க, இவன் ஏன் இங்கே வந்தான்னு யோசிச்சிருப்பாங்க. நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நீ இந்த காலேஜா? இல்ல. அப்புறம் இந்த ஊரா நீ? இல்ல. அப்புறம் அப்படி காலேஜ் திறந்து உள்ள விட்டுட்டியா? இல்ல இல்ல, எங்க அக்கா கூட வந்தேன். காலேஜ்ல படிக்கிறது மட்டும் தானே நீங்க பொங்கல் கொண்டாடணும்? நீங்க எப்படா நீ மட்டும் உங்க அக்கா கூட? எங்க அக்கா கூட்டிட்டு வந்தேன். யாரும் உங்க அக்காங்க? இல்லையே. இந்த டீம்லயே இல்லையா? சூப்பர். நான் பார்த்தேன், நீ தான் மாட்டு வண்டியில சுத்தி ஒரு 25 பொம்பளை உட்காந்துருக்கா, இவர் மட்டும் உட்காந்துருக்கோன்றாப்ல. நான் யாரா அவன்? இவன் மட்டும் என்ன டிபார்ட்மெண்டா இருப்பேன் அப்படின்னு பார்த்தா வரேன் வா. சொல்லுங்க, ஜல்லிக்கட்டுன்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க? மாடு அடக்குறதுனால ஜல்லிக்கட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. மாடுக்கும் ஜல்லிக்கட்டுன்ற பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு அது நேம் இல்ல, ஏறு தழுவுதல். ஆஹா, தப்ப கூட எவ்வளவு அழகா சொல்லுவாங்க. ஏறு ஓட்டுவாங்கல்ல ஃபர்ஸ்ட். ஏறு ஓட்டுவாங்க வயல்ல. வயல்ல தானே ஏறு ஓட்டுவாங்க, அதுதானே ஏறு தழுவுதல். ஜல்லிக்கட்டு எங்க பண்ணுவாங்க? அதுதான் ஃபர்ஸ்ட். வயக்காட்டுல அவங்க ஜல்லி ஓட்டு ஓட்டுவாங்க. ஜல்லிக்கட்டுன்றது முன்னாடி மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க. யார் மஞ்சது? மஞ்சுன்றது அங்க ஒரு பொண்ணு. சரி விட்டு விட்டு அதை விட்டு, அதை விரட்ட வேணாம். மஞ்சு விரட்டுன்றது வந்து மாடை ஓட விட்டு பின்னாடி விரட்டிட்டு போயிட்டு அந்த மேல இருக்கு இல்லையா முதுகு மாதிரி இருக்குல்ல, அதை பிடிச்சி அது ஓடுற வரையும் ஓடி அதை நிக்கணும். ஆனா அந்த மாடு நிக்கணும். இந்த மஞ்சு விரட்டு எப்படி ஜல்லிக்கட்டா மாறிச்சு? ஏன் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வச்சாங்க? அவ்வளவு வரலாறுலாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது பொதுவா தெரிஞ்சு வச்சுக்கணும்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. ஜல்லி எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு, அதை கொட்டி வந்து பாருங்க அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. அது மாதிரி மாடோட கொம்போ ஷார்ப்பா இருக்கிறதுனால தான் ஜல்லிக்கட்டுன்னு வந்து. எங்கிருந்து எங்க லிங்க் பிடிக்கிறாங்க பாருங்க. போயிடு போயிடு போயிடு, பின்னாடி போயிடு, தயவுசேவு போயிடு, பின்னாடி போயிடு. அழகா பயங்கரமா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி பூவெல்லாம் வச்சு முன்னாடி உட்காந்து நல்லா கத்தி. ஜல்லிக்கட்டுக்கு சுமித்ரா ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாம்? மாடு விரட்டுறதுன்னு வைக்கலாம். மாடு விரட்டுறதா? மாடு நம்மள விரட்டுதா? நம்ம மாடு விரட்டுதா? நம்ம தான் மாடை விரட்டி பிடிப்போம். ஜல்லிக்கட்டுன்னு ஏன் பேர் வச்சாங்க? ஜல்லிக்கட்டுன்றது வந்து மாடு ஒரே ஒரு மாடை விரட்டி விட்டுட்டு இருக்கிற பாய்ஸ் எல்லாரும் போயிட்டு பிடிப்பாங்கல்ல. பாய்ஸ் எல்லாருமா? இந்த மாடுல விரட்டி விட்டு பாய்ஸ் போய் பிடிப்பீங்களாடா நீங்க? என் பேர் அரவிந்த். அரவிந்தா? இல்ல பயங்கர அப்படி இருக்கும்போதே நான் நினைச்சேன். அரவிந்தன் பேசுறவங்க அழகா தான் இருப்பாங்க. அழகா தான் தம்பி அதெல்லாம் சொல்லி தெரியவேன். மேல சொல்றா. ஜல்லிக்கட்டுன்ற பேர் நல்லா இருக்கதால வச்சானுங்க போல. அரவிந்த் சொன்னா சரியா தான் இருக்கும். புரியுதா? தெரிஞ்சுக்க. பொதுவா வந்து இப்போ ஊர்ல இருந்து ஒருத்தரை துரத்தி அடிக்கணும் அப்படின்னா நடைய கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. சோ அந்த மாதிரி வந்து ஒரு மாட்டை அடிச்சு ஓட விட்டு அதுக்கு ஜல்லிக்கட்டுன்னு பேர் புடிச்சான். டெக்னாலஜி அம்பட்டும். இப்ப திரேச ஓட விட்டு சொல்றேன் சுக்கா. சரி ஓகே. நடைய கட்டுறா அப்படின்றாங்கல்ல, அத மாதிரி ஒரு மாடை ஓட விட்டு ஜல்லிக்கட்டுன்னு பேர் வச்சிட்டேன். புல்லுக்கட்டு அது மாதிரி இது மாதிரி கட்டுன்றத ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருப்பாங்க போல. புல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி ஏதோ சிங்கா. சரியா தெரியல. மாட்டெல்லாம் விரட்டி அதோட கொம்புல வந்துட்டு ஒரு ரிப்பன் மாதிரி கட்டுவாங்க. ரிப்பனே கட்டிடுவாங்க. பரவாயில்லையே. சோ அதனால அதுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருக்கலாம். ரிப்பன் கட்டுவாங்க, கயிறு கட்டுவாங்க, எல்லாத்தையும் கட்டி அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு பேர் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் விளையாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. மாடு வந்து நிறைய ஒர்க் பண்ணும், நிறைய வேலையெல்லாம் செய்யும். ஓ அதான் மாடு மாதிரி வேலை பார்க்குறியா அப்படின்னு. கரெக்ட். பாய்ஸ் கூட அதே மாதிரி நிறைய ஒர்க் பண்ணணுன்றதுக்காக அதை கட்டி. பாய்ஸ் வந்து நாங்க வந்து நிறைய வேலை பார்ப்போம், நீங்க சட்டி சொட்டு தின்னு வீட்டில் உட்காந்துருங்க. பாய்ஸ் வந்து வேலை பார்ப்பாங்களாம். பாய்ஸ் போத் ரெண்டு பேருமே வேலை செய்வாங்க. மாடு எவ்வளவு வேலை செய்தோ அதை விட அவங்க பயங்கரமா வேலை செய்யறாங்க, அவங்கள விட நான் வீரம் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காக அதை கட்டி தழுவுறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. 1 மணி நேரம் அந்த பிள்ளை பேசினா நமக்கு ஒண்ணுமே புரியாது. சரியா? நீ கவலைப்படாத. ஜல்லிக்கட்டுனா மாட்டு கொம்புல ரிப்பன் கட்டுவாங்க. ஆமா. கட்டிட்ட பிறகு அதுல ஒருத்தரா ஜல்லி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எத்தனை ஜல்லி அந்த ரிப்பன்ல கட்டுறோமோ. ஜல்லினா என்னது? ஜல்லினா அங்க இருக்குல்ல, அது மாதிரி சின்னது, அது பெருசா இருக்குது. அதனால அதை எடுத்து எத்தனை கட்டுறாங்களோ அத்தனை பிரைஸ் கொடுப்பாங்க. அதனால தான் ஜல்லிக்கட்டுன்னு பேர். அதை தூக்கி ஒவ்வொரு மாட்டு கொம்புலயும் கட்டினா மாடு என்னத்துக்கு? மாடு இப்படி ஓடாது, இப்படிதான் ஓடும். அப்புறமேல
கொம்புலலாம் இது கொட்டி விடுவாங்கல்ல, ஜல் 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 ப்ளஸ் கட்டு ஜல்லிக்கட்டு. ஓ, இவ்வளோ நேரம் வந்து கட்டுக்கே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜல்லிக்கு யாருமே வந்து பதில் சொல்லல. அதனால ஜல் ஜல் கட்டுறதுனால அது ஜல்லி ஆயிடுச்சு. தொலை சுத்துது எனக்கு. உண்மையிலே ஜல்லிக்கட்டுன்றதுக்கு ஒரு அழகான விளக்கம் இருக்கு, அது எனக்கு மறந்தே போச்சு. இந்த ஜல்லிக்கட்டுன்ற பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட சப்தம் ஷ என்று மாறுவதுண்டு. உதாரணம், வேட்டி என்பது வேஷ்டியானது. அதைப் போலவே ச என்பது ஜ ஆகும். சல்லிக்கட்டு என்பதே ஜல்லிக்கட்டு ஆனது. ஜல்லிக்கட்டு இல்லாது சல்லிக்கட்டு. சல்லினா வந்து பணம், சல்லி காசு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ ஜல்லிக்கட்டுன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, அதை வந்து வேணும்னு எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அதோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த வரலாறை ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. நமக்கு பின்னாடி வரவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நமக்கு பின்னாடி வரவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, காலேஜுக்கு ஓடி வந்தவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன திரேஷ்? வெரி குட். இந்த பொங்கல் தினத்தன்று நம்ம ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களோட செலிப்ரேட் பண்ணதில் நாங்கள் ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம். நீங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய புதுயான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கரெக்டா? ரைட். ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.